வலிக்குதா? என்ன பண்ண? என்னாச்சு வேணி உனக்கு? அம்மா, எனக்கு தெரியலம்மா, வயிறு ரொம்ப வலிக்குமா. என்ன வினி, நாளைக்கு இதே சாக்கா வச்சு அப்படியே ஸ்கூலுக்கு லீவ் போட்டுட்டு மேத்ஸ் எக்ஸாம்லேருந்து தப்பிக்கலாம்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஏய், என்னடி சொல்லிட்டு இருக்க நீ? ஆமாம்மா, நாளைக்கு வேறு ஸ்கூலில் மேத்ஸ் டெஸ்ட்டு என்ன பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்னு இப்போதாம்மா கொஞ்சம் நேரம் முன்னாடி என்கிட்ட புலம்பிட்டு இருந்தா. யாருமே நான் சொல்றதை நம்ப மாட்டாங்களே கடவுளே. உண்மையாவே எனக்கு வயிறு வலிக்குதே, நான் என்ன பண்ணுவேன்? வினி, இங்க பாரு, ஜெனி சொல்ற மாதிரி நீ மட்டும் பொய் சொல்றேன்னு தெரியட்டும், உன் தோலை உரிச்சு உப்பு கண்டை போட்டுருவேன். ஆமா, ஒழுங்கா வா, எந்திரி, ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம். அம்மா கவலைப்படாதியே, விடுங்க, அவளுக்கு சீக்கிரமே சரியாயிரும். வயிற்று வலின்னு தானே சொன்னா, நீங்கள் ஏன் அழுகிறீங்க? அழுகாதீங்கம்மா. இல்லடி ஜெனி, நான் அவசரப்பட்டு வினியை ரொம்ப திட்டிட்டேன். எனக்கு அது வேற மனசுக்கு கஷ்டமா இருக்குடி. அது மட்டும் இல்லாம அவைய வந்து கேட்டா நான் என்ன சொல்றது? இவன் திடீர்னு வயிற்று வலின்னு வந்து படுத்துக்கிட்டாளே, வீட்டில் தானே இருக்க, ஒழுங்கா பார்த்துக்கிற மாட்டியான்னு கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? என் மகளே வினி, இந்திரடி சீக்கிரம். என் பிள்ளைய என்ன பண்ணீங்க? ஏன் ஆத்தா ராணி, நீ நல்லா பார்த்துக்குவேன்னு தானே நான் வீட்டை விட்டு வெளியே கிளம்பி போகிறேன். பிள்ளைகளை ஒழுங்காக பார்த்துக்க மாட்டியா நீ? என் தங்கமே வினி, உனக்கு என்னடி ஆச்சு? ஏன் இங்கே வந்து சுருண்டு கிடக்க? ஐயோ, என் மாவோ இப்படி படுத்து கிடக்குறாலே, நான் என்ன செய்வேன்? ஏங்க சத்த நேரம் இருங்க, டாக்டர் வந்து என்னன்னு சொல்லிடுவாங்க, அதுக்கப்புறம் நமக்கு என்னன்னு தெரியுங்க. பேஷண்ட் பேஷண்ட் பேஷண்ட், எனக்கு பேஷண்ட் எங்க? நான் தான் டாக்டர் மாத்திரபோதம். நீங்களாம் யாரு? ஏன் இங்கே இவ்வளோ கூட்டமாக நிற்கிறீங்க? வணக்கம் சார், நாங்கள் தான் வினியோட பேரண்ட்ஸ். இது அவள் தங்கச்சி. திடீர்னு வயிற்று வலின்னு சொல்லி படுத்துக்கிட்டா. என்ன சார் ஆச்சு? நீங்கள் பயப்படுற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை சார். அவங்களுக்கு ஏதோ ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சு. நடுவில் எதுவும் வெளியே சாப்பிட்டாங்களா? இதுக்கு தான் வெளியே வாங்கி திங்காதடி பீட்சா பர்கர்லாம் வேணாண்டின்னு நான் அவ்வளோ சொன்னேன். ஐயோ, இந்த நேரம் பார்த்து கண்ணை முழிச்சுக்கிட்டோமே, திருப்பி தூங்கிடலாம். ஏய் வினி, கண்ணை திறந்து பாருடி. ஒன்னால தான் இவ்வளவோ எல்லா வம்பையும் தேடி இழுத்துக்கிட்டு இப்போ இங்கே வந்து என்னடி கண்ணை மூடிட்டு இருக்க? எந்திரிடி முதல்ல. அம்மா, என்னம்மா ஆச்சு? என்னை விட்டு தென்னிலடி, அதான் இப்படி இருக்க. இதுக்கு இந்த அப்பா அம்மா வேற உனக்கு சப்போர்ட். யாரும் எதுக்காகவும் ஃபீல் பண்ணவே வேண்டாம், ஓகேவா? முதல்ல என் ஃபீஸ் எடுங்க. ஃபீஸு அதில் எல்லாம் கரெக்டாக தான் இருப்பார் சார். இந்தாங்க சார், பிடிங்க. ஓகே சார், நன்றி. வேறு யாருக்கும் உடம்பு சரியில்லைனாலும் கண்டிப்பாக என்னை தேடி வாங்க. உடம்பு நல்லா இருந்தாலும் வந்து அடிக்கடி செக்அப் பண்ணிட்டு போங்க. ஏண்டி, ஒன்னால இப்போ எங்களுக்கு 500 ரூபாய் தண்டம். நீ முதல்ல வீட்டுக்கு வா. இந்த 500 ரூபாய் எப்படி சரி கட்டுறதுன்னு நான் பார்த்துக்கிறேன். உனக்கு இன்னையிலேருந்து எதுவுமே நாங்கள் வாங்கி தர மாட்டோம். பாரு, ஜெனிக்கு மட்டும்தான் எல்லாமே வாங்கி தருவோம். ஐயோ, என்னால் முடியலையே. ஏய் கண்ணு, உனக்கு இது தேவைதான் கண்ணு. எப்பயுமே நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், ஆனால் கைவிட மாட்டான். வரட்டா? பாருங்க,